கண்ணில் ஒரு சொட்டு தண்ணியை காணும். இரு கீழே வை, காலை கீழே வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன செய்கிறேன்னா இந்த விளாகில் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்த திங்ஸ்லாம் பாருங்கள். முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தேன், மரத்துலேயே காய்ச்சிருந்த வாழைக்காய், எலுமிச்சம்பழம், சர்க்கரை, சீம்பால் 1 லிட்ரு, அப்புறம் 1 லிட்ரு பால், மீன் குழம்பு கப்பில் கொடுத்து விட்ருந்தாங்க. அடுத்து தோரும் பருப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காஃபி போட்டு இப்போ ஆளுக்கு அரை கிளாஸ் குடிக்கிறதுக்காக ஊற்றி வச்சாச்சு. எப்போ காஃபி சாப்பிட்டாலும் பிஸ்கட் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். 6:15 தான் டைம் ஆகுது. லன்ச் இப்போ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க் வந்து வீடியோஸில் பார்ப்பீங்க. இப்போ தண்ணி குடிச்சிட்டு போகலான்ட்டு மேடம் வந்திருக்காங்க. அடுத்து அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். முருங்கைக்காய் வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னா அது இருக்குது. எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் வீக்லி ஒரு நாள் கண்டிப்பாக லெமன் ரைஸ் செஞ்சே ஆவேன். ஏன்னா 6 நாள் பசங்களுக்கு லஞ்ச் செய்யணும். அதில் ஒரு லஞ்ச் வந்து லெமன் ரைஸு. பால் எடுத்துகிட்டு வந்தது 1 லிட்டரை வந்து ஷேர் பண்ணி இப்போ 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் 1/2 லிட்டரு ஆல்ரெடி ரெகுலராக வாங்குற பால் மேலே பாத்திரத்தில் இருக்குது. மாவு தீர்ந்து போச்சு, மாவு அரைச்சி வைக்கணும். நெக்ஸ்ட்டு சீம்பால் பாட்டிலில் இருக்குது. அது சீம்பால் காய்ச்சும் போது எடுத்துக்கலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது, வெளியில் வைக்க வேண்டியது எல்லாமே வச்சாச்சு. தன்சி காஃபி குடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். இப்போ பாப்பாவும் வந்துட்டா. காஃபி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் இருக்குது. பாப்பாவுக்கு தான் ஒர்க் இருக்குது, எனக்கு குக்கிங் வேலை இருக்குது. பாப்பா, என்னோட ஹஸ்பண்டு, தர்ஷன் 3 பேர் சேர்ந்து வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒர்க்குனா நம்ம வீடு கட்டுற சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான். பின்னாடி தரப்போடல, சைட்லையும் தரப்போடலன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீடை கட்டி கொடுத்த இன்ஜினியர் சார்கிட்ட நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருந்தேன், சார் பின்னாடி தர போடாமல் இருக்குது, சைட்லையும் தர போடாமல் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டு முடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு நான் ஆல்ரெடி சார்கிட்ட கேட்டிருந்தேன். சார் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, பின்னாடி வந்து ஒரு ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் மணல் வந்து கொட்டி லெவல் பண்ணி கொடுங்க, ஒரு நடை நீங்கள் அடிச்சு கொடுத்துருங்க, நான் கொத்தனார் அனுப்பி தர போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு நடை மண்ணை எங்களால் அடிக்கவே முடியலைங்க இது வரைக்கும். இங்கே கிடக்கிற ஜல்லி மணல் எல்லாமே எங்கள் வீட்டுக்கும் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்களோடது. அவங்க இப்போ ரீசெண்டாக வீடு வந்து புதுப்பிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஜல்லி மணல் எல்லாமே மீந்து போயிடுச்சு. அதை வந்து எங்களை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எங்களுக்கு ஜல்லி மணல் மீந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த சாக்கில் இருந்த மணல்லாம் பின்னாடி கொண்டு போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொட்டிட்டாரு. அதில் மொத்தம் 13 மூட்டை இருந்துச்சு மணல் மட்டும். பின்னாடி கொட்டியாச்சு. இப்போ இந்த ஜல்லி வந்து அவங்க வீட்டில் தரையை உடச்ச ஜல்லி எல்லாமே முன்னாடி கொட்டிட்டாங்க. அந்த ஜல்லி எல்லாம் இன்னைக்கு தான் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு சைடில் கொட்டிட்டு இருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி வந்து மணல் தான் கொட்ட சொன்னாங்க. ஜல்லி எல்லாமே சைடில் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சைட்லையும் தர போட்டு விட்டுடலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். இப்போ இந்த ஜல்லி எல்லாம் அல்ற ஒர்க் தாங்க நடந்துட்டு இருக்கு. தன்சி தான் இப்போ வந்து இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கா. நான் போய் கிச்சன் வேலையை பார்க்கணும். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ராவலு கிராமத்தில் இருந்தது, செம்ம ஒர்க். இன்னைக்கு அலைஞ்சதே நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்னால் அள்ள முடியாது, நீங்களே அள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாப்பா கிட்ட. பாப்பா வந்து பொறுக்கி தான் கொடுக்க சொன்னாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ பிளேட்டில் வந்து பொறுக்கி வச்சுரு, நான் கொண்டு போய் கொட்டிக்கிறேமான்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ தன்சி வந்து பண்ணிட்டு இருக்கா. தர்ஷனை பாருங்க, இவங்க யார் எங்கே வேலை செஞ்சா எனக்கு என்ன, நான் மட்டும் மிச்சரு பிஸ்கெட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு சார் ஜாலியாக படுத்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அங்கே 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைடில் தான் பாருங்க, இந்த சைடில் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. இப்போ நெடுக்கும் பாருங்க ஜல்லி கொட்டி ஒரு லெவல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து மணல் போட்டு அப்படியே நம்ம எம்சாண்ட் போட்டு அப்படியே பூச வேண்டியதான். இது கொத்தனார் வந்து ஒரு நாள் வந்து வேலை செய்யணும். அதுக்கு நம்ம இடத்த ரெடி பண்ணி வச்சாதானே அவங்க வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இங்கேருந்து அந்த சைடு பாருங்க, தன்சி வந்து அள்ளி வைக்கிறத என்னோட ஹஸ்பண்ட் கொண்டு வந்து இப்போ கொட்டிட்டு இருக்காங்க. தர்ஷன் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. மிச்சர் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல செவனேன்னு தான் படுத்திருந்தான். நான் உள்ள வந்த டைம்ல இவன் என்ன பண்ணா எங்க போனானே தெரியல. கால் கட்டை விரல் நகத்தை அப்படியே பிச்சு இருக்கு. இது எப்படி எங்க இடிச்சானே தெரியல, சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம பொறுமையா வந்தோம்னா கண்டிப்பா கால் இடிக்காது, தானா சதப்பியும் பியாது. இவன் எப்படி தாவி குதிச்சானா இல்ல வேகமா ஓடுனானான்னு தெரியல.
நெகம் வந்து பிச்சிக்கிச்சு. அதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அவனும் முடியாதுன்னு சொன்னா வலுக்கட்டாயமா உட்கார வச்சு எப்படியே கட் பண்ணி அந்த சதையை எடுத்துட்டு ஆயில்மெண்ட் இப்போ வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கான், அடங்கவே மாட்டேங்கிறான். பாருங்க என்ன ஓட்டம் ஓடுறான்னு. தன்ஷிக்கு இப்போ பெரிய ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க போல. தலையில தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு பாருங்க அந்த தட்டு சிமெண்ட் அள்ளுற தட்டை எடுத்துக்கிட்டு போறா. ஜல்லி வந்து இப்ப இவ தலையில அள்ளி கொடுத்து அவ வந்து கொட்டிட்டு இருக்கா போல. அங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொட்டிட்டு இருந்தாங்க. இப்ப பாப்பா தலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வச்சு கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வேலை செய்யறது உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. வெறுத்து ஓடுறது அவ்வளவும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாப்பா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஒர்க் பண்றது. பாருங்க எல்லாமே வந்து கல்லு, எல்லாமே வந்து ஜல்லி கல் அந்த மாதிரி தான் கொண்டு வந்து இந்த சைடில் வந்து இப்போ கொட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கொட்டிட்டானா அதை என்னோட ஹஸ்பண்ட் வந்து லெவல் பண்ணிப்பாங்க. அடுத்த நட போறாங்க பாருங்க. நம்மளும் இதே போல சின்ன வயசுல கண்டிப்பா ஆர்வமா இந்த மாதிரி வேலைலாம் கண்டிப்பா செஞ்சிருப்போம். நான்லாம் நிறைய டைம் வந்து ஆர்வமா செஞ்சிருக்கேன். அதேதான் இப்போ தன்ஷிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல, ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. தர்ஷனுக்கு ஆல்ரெடி காலில் நகம் கிழிஞ்சு போச்சு. அவன் அட்டை போட்டு எங்க போய் உட்காந்துருக்கான் பாருங்க. என் வீட்டுல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. சொல்றான், திரும்பவும் சொல்றான், அடங்க மாட்டேங்கிறான். அந்த காயத்தோடயே ஓடுறான், ஓடிடுறான். திரும்ப அடுத்து எந்த கால் வந்து வீணாக்கிட்டு வருவான்னு ஒரே பயமா இருக்கு. திரும்ப திட்டி உள்ள கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். நான் இங்கதான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இவங்க ஜல்லி அல்ற இடத்துல உட்காந்துருக்கான் பாருங்க. இப்ப இந்த ஜல்லி எல்லாம் போட்டு பின்னாடி மணல், அந்தாண்ட சைடு மணல் கிடக்கு பாருங்க. அந்த மணலையும் அப்படியே மேலாப்புல சுரண்டி கொண்டு வந்து இங்க போட்டுருவாங்க. போட்டு லெவல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நான் இன்ஜினியர் சார்கிட்ட சொல்லணும். நாங்கள் சொல்லணும் இது போல் சார் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் கொத்தனார் மட்டும் அனுப்பிவிட்டு வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பின்னாடி தர போட வேண்டியது பெண்டிங்கில் இருக்குது. சைடில் அந்த பின்னாடி தர போடாமல் இருக்கிறதுனால கிரில்லு கேட்டுங்க முன்னாடி கிடக்கு பாருங்க, அதான் கீழே கிடக்கு பாருங்க. அந்த கிரில்லு கேட்டுன்னா பின்னாடி வந்து மாட்டாமலே இருக்குது. அது கொத்தனார் வந்து தான் மாட்டணும். அதுக்கு கொத்தனார் அனுப்பணும்னா ஒரே வழியா தரையை போட்டுட்டு கிரில் கேட்டை போட்டுட்டு வந்துருவாங்க. நீங்க மண் அடிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து சார் வந்து சொல்லியிருந்தாரு. அதனால இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, இவன் இந்த நொண்டி காலை போட்டுட்டு ஒரு இடத்த உட்காரோனாங்கிறான். டைம் கரெக்டா இப்போ வந்து ஒரு 7 மணி போல ஆயிடுச்சு. சரி நான் போயிட்டு சமைக்கலான்ட்டு இப்போ சமைக்கிறதுக்காக கிச்சன்ல வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தி பூரி குருமா தான் செய்ய போறேன். மாவு பாருங்க பிசைஞ்சு ரெடியா வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு இப்போ வேக வச்சிருக்கேன். நம்ம வீடு கட்டி கொடுத்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வடலூர்ல இருந்து வந்துதாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வடலூர் குறிஞ்சிப்பாடி அந்த மாதிரி அந்த சைட்ல இருந்து தான் வந்திருந்தாங்க. நம்ம இன்ஜினியர் சாரே வடலூர் தான். ஆல்ரெடி நிறைய விளாக்ல கொடுத்துருக்கிறேன். எம்பியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி தெரியும். சார் வந்து வடலூர்ல இருந்து தான் எல்லா ஆளையும் இங்க அனுப்பி நம்ம வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு நாள் வேலை செய்ய வரணும்னா வடலூர்ல இருந்து தான் ஆள் இங்க வரணும் சிதம்பரத்துக்கு. அதனால கிரில் கேட்டு தரையெல்லாம் ஒரே டைமா முடிச்சுக்கலான்ட்டு சார் எங்களை சீக்கிரம் மண்ணடிக்க சொல்லியிருந்தாங்க. நாங்க எவ்வளவு டிலே பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. பூரி சொல்றதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பூரி வந்து நம்ம சின்ன சின்னதா நல்லா கொஞ்சம் மொத்தமா தீத்துனோம்னா கண்டிப்பா பூரி உப்பி வரும். நல்லா சப்பாத்தி மாதிரி மெலிசா தீத்துனோம்னா பூரி உப்பவே உப்பாது, அடை மாதிரி தான் இருக்கும். இப்போ பூரி வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பசங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு சப்பாத்தி வேணுமா பூரி வேணுமான்னு கேட்டேன். எங்களுக்கு பூரி தான் வேணும் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு பூரி, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சப்பாத்தி தான். நைட்டில் வந்து சப்பாத்தி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு 5 6 சப்பாத்தி வந்து எடுத்து வச்சுட்டேன். எங்கள் 3 பேருக்கும் பூரி. ஃபர்ஸ்ட்டு பூரியை போட்டு தனியாக வச்சுட்டு அடுத்து சப்பாத்தியை போட்டுக்கலான்ட்டு இப்போ பூரி சுட்டு முடிச்சிட்டேன். எல்லாமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சப்பாத்தி தேத்திட்டு சப்பாத்தி போட வேண்டியதான். அடுத்து குருமா வைக்கணும். ஒரு ஒர்க்காக தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். ஏன்னா நைட்டில் தானே செய்கிறோம். ஒன்று இவங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு லஞ்சு செய்யலைல்ல, அதனால ஒன்றா பொறுமையாக செஞ்சால் போதுன்ட்டு இப்போ பூரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு அங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 சப்பாத்தி போல் தான் போட போகிறேன். பசங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், நீங்கள் வெளியில் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்களை வெளியில் அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி போடணும். நெக்ஸ்ட்டு குருமா வைக்கணும். எனக்கு அப்படியே ஒர்க்கு வந்து ஃபைனலாக முடிஞ்சிடும். இப்போ பூரி சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து குருமா வந்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய், அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, தனி மிளகாய் தூள் மசாலா தூள் போட்டு கூட்டி வச்சுட்டேன். ஒரு சைடு அது கொதிச்சிட்டு இருக்கு, இன்னொரு சைடுல சப்பாத்தி வந்து போட்டுட்டு இருக்கேன். ஃபைனலா வந்து எல்லா ஒர்க்கும் இப்ப முடிய போகுது பாருங்க. ரெண்டுக்குமே ஒரே குருமா தான் வச்சுட்டோம், உருளைக்கிழங்கு குருமா. சப்பாத்தி பூரி குருமா இதுதான் இன்னைக்கு நைட்டு பசங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருந்தது. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மீன் குழம்பும் பாத்திரத்தில் இருக்குது. பசங்களுக்கு எது தேவையோ அவங்க விருப்பப்பட்ட மாதிரி போட்டு சாப்பிட்டுன்னு எல்லாமே இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்டே வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த மீன் குழம்பு இருக்குது.
இந்த மீன் குழம்புல வந்து ஜிலேபி மீனும் கெண்டை மீனும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து சப்பாத்தி, நெக்ஸ்ட்டு பூரி, லாஸ்ட்டு பாருங்க குருமா. நம்ம வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பராக குருமா வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஃபைனலாக நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணியாச்சு. டின்னர் ரெடி பண்ணி முடித்ததும் ஒரு சம்பவங்க. நல்ல மழை, இடி, மின்னல், காற்றுன்னு செம மழை. நம்ம வீட்டில் மழை பெஞ்சாலே இந்த ஜன்னல் வழியாக தண்ணி வந்து உள்ளார லீக் ஆகிட்டு இருக்கு. எப்போ பாரு அந்த பிரச்சனை இருக்குது வீட்டில். இங்கே பாருங்க, ஸ்மால் பெட்ரூமில் எவ்வளோ தண்ணி உள்ளார நிற்கிதுன்னு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு பெஞ்ச மழை தாங்க. எவ்வளோ தண்ணி பாருங்க. ஜன்னல் வழியா வரலைங்க. அந்த வழியில வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வச்சுட்டேன். துணி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி வச்சிட்டேன். அது வழியா தண்ணி வருமேன்ட்டு. ஜன்னலுடைய கீழ் செவுத்து வழியா வருதுங்க. செவுருலேருந்து வருது. எப்படிதான் அந்த வழியா வருதுன்னே தெரியல. பாருங்க, கீழே செவுரு வழியா வருது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மேல இருந்து பொங்கி தான் கீழே வரணும். பட் கீழே அந்த செவுரு வழியா வரும்போது என்ன சரியா பூசலையா, சரியா வந்து செவுரு வைக்கலையான்னு அப்படின்னு எனக்கு மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வீடு இல்லாதனால எந்த பகுதியிலேருந்து மழை வந்தாலும் ஜன்னல் வழியா தாக்கி தண்ணிலாம் உள்ள வருதுங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அப்புறம் மாப் போட்டு தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 8:30 மணி டைம். தன்ஷி இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அடுத்து நான் பூரி சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு பாப்பா சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. நானும் ஒரு பிளேட் எடுத்து 2 பூரியை வச்சு குருமா வச்சு சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சுங்க. அடுத்து கிச்சனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, ஒரே ஒரு பூரி தான் மீந்துச்சு. மற்றது எல்லாமே காலி. குருமாவும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. மீன் குழம்பு யாரும் தொடவே இல்லை. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பூரியை இப்போ கப்பில் எடுத்து வச்சு மூடி வச்சுட்டேன். காலையில் தர்ஷனம் இருந்தால் சாப்பிடுவான்ட்டு அதை அப்படியே வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி கிச்சனையே ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். இந்த வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.